நீங்கள் சர்வே எடுத்துகிட்டு இருக்கும்போது கடைசியாக இப்படி வரும். ஆக்சுவலாக உங்கள் பணம் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த சர்வே எப்படி இருந்தது? ஸோ நான் 4 கொடுத்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அந்த சர்வே ரொம்ப நீளமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த சர்வேயை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ க்ளோஸ் திஸ் விண்டோ. ஆக்சுவலாக சர்வேயை முடிச்சிட்டிங்களான்னு கேட்குது. எஸ் முடிச்சிட்டோம் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த சர்வேக்கான அமௌண்ட் 0.80, அதாவது இந்தியன் மணியில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 52 rupees வந்து நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படி தான் சர்வேஸ் எடுக்கணும். ஸோ எல்லா சர்வேஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில சர்வேஸ் ரொம்ப நீளமாக இருக்கலாம், ஒரு சில சர்வேஸ் ரொம்ப குறைவான டைமில் முடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு சில சர்வேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில சர்வேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ பழகும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக சர்வீஸ் எடுக்க 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 உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஜாப்ஸ் ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். ஸோ இனிஷியலாக ஒரு 10 சர்வே, ஒரு 5 சர்வே எடுத்து பார்த்துட்டு சர்வே ஜாப் பண்ண முடியல, இல்லை ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்காம ரெகுலராக நீங்கள் பண்ண உங்களுக்கு சர்வே ஜாப் ரொம்ப ரொம்ப ஈஸியாகும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இதிலேருந்து மினிமம் ஒரு $5 to $10 நீங்கள் கண்டிப்பாக earn பண்ண முடியும். ஃபுல் டைம் ஜாபாக நீங்கள் சர்வே பண்ணுறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு $15 வரைக்கும் கூட earn பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு சர்வே எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே வந்து பாருங்கள், டுடே இன்றைக்கி தான் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். அதாவது September 7, 2015. இன்றைக்கி இந்த அக்கௌண்ட்டில் 0.80, அதாவது அப்ராக்சிமேட்டாக $1 சம்பாதிச்சிருக்கோம் ஒரு 40 minutesல. ஸோ உங்களாலையும் இந்த மாதிரி பண்ண முடியும். தேங்க்யூ.